காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ஃபன்னான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க, அப்போ தான் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஸ்கூல் படிக்கிற ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அன்னைக்கு நான் ஜூலியனை சேவ் பண்ணேன். அவன் தான் எங்கள் கேம்பஸோட ஹேண்ட்ஸம் பாய். அவனோட லோ பிளட் சுகருக்காக அவன் வாயில் நான் சாக்லேட் போட்டு விட்டேன். என்னோட நேம் க்ளோயி, நான் தான் அவனை சேவ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே நான் அவன்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டேன். அதனால எக்ஸாமே மிஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்பே இழந்துட்டேன். ஃபைனலி ஸ்டூடெண்ட் லோனில் தான் நான் படிக்கவே செஞ்சேன். அந்த 4 இயர்ஸ் நான் ஜூலியனுக்கு சிம்ப் மாதிரி அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். மற்றவங்க என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஃபோக்கஸ் ஜூலியன் மட்டும்தான் அப்படின்னு இப்போ அவனை பார்க்க போறா. உனக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்க, ஏய் இது ஜூலியனோட சிம்ப் தானே, இந்த அளவுக்கு நான் பேத்தட்டிக்கே யாரையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு அங்கே உள்ள பசங்களாம் டீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதையும் ஹீரோயின் கேர் பண்ணுற மாதிரி தெரியல. ஹீரோ உனக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அவனை கிஸ் பண்ணிட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவனும் இப்போ திரும்ப கிஸ் பண்ணுறான். இதான் சொல்கிறது, விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து ஹீரோயினுக்கு அவன் ப்ரெசென்ட்லாம் கொடுக்குறான். நான் சிம்பிளை பார்த்ததுனால தான் அவன் கூட மெல்ட் ஆயிருக்கான் அப்படின்னு இப்போ ஹீரோ திரும்ப கிஸ் பண்ணுறா. அவனும் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறான், நம்ம கிராஜுவேஷன் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஹாப்பியாக ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு தான் ஜூலியனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ரிவீல் ஆச்சு. அவன் ஒரு ரிச் பாய். ஹீரோயின் அவனை பார்க்குறா. ஜூலியன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டா, நீ ஜஸ்ட் ஒரு சிம்ப், நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன், நீ என்ன சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருந்தியா நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு. இதில் 10 மில்லியன் இருக்குது, இதுதான் 4 இயர்ஸ் உன்னோட சர்வீஸ்க்கான என்னோட பேமெண்ட் அப்படின்னு செக்கு கையில் கொடுக்குறான். இவன் என்ன சென்ட்ரலாக நினச்சலா, 4 இயர்ஸ் சிம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அவன் கண்ணுக்கு இவன் ஜஸ்ட் பெக்கர் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கா. ஜஸ்ட் இவெல்லாம் ஒரு சிம் தான், சிம் பண்ணி லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு மற்ற பொண்ணுங்களாம் பேசி சிரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. யார் சொன்னது எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு, எனக்கு $10 மில்லியன் கிடச்சிருக்கு, இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னா அப்போ தான் ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோயின் ரீபான் ஆகி வந்திருக்கா. பாஸ்ட் லைஃப்பில் ஜூலியனை சேவ் பண்ணது என்னோட பெஸ்டி மாயா. அவள் ஃபஸ்ட் டைம் ஜூலியனை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 4 இயர்ஸ் அவன் பின்னாடியே சுற்றி அவனுக்கு சிம்பிளையே அவள் தான் பார்த்துட்டு இருந்தா. யாருக்குமே ஜூலியனோட ட்ரூ ஐடென்டிட்டி தெரியாது. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து மாயாக்கு 10 மில்லியன் கொடுத்து அவளை டம்ப் பண்ணிட்டான். ஆனால் மாயா எதிர்பார்த்தது எல்லாமே ட்ரூ லவ், அதை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. ஃபைனலி ஹார்ட் பிரேக்கான மாயா பில்டிங்லேருந்து கீழே குதிச்சு சாக போனா. அவளை காப்பாற்ற நான் ஓடி போயிட்டு லாஸ்ட்டில் 2 பேருமே கீழே விழுந்து இறந்துட்டோம். இப்போ எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த டைம் நான் கண்ணு முடிச்சதுமே மாயக்கிட்ட இருந்து வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஜூலியனும் அதே மாதிரி மயங்கி விழுந்தான். ஸோ இந்த லைஃப்பில் நான் தான் அவனை போய் சேவ் பண்ணேன். என்னோட நேம் க்ளோயி, நான் தான் அவனை சேவ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுகிறா. ஒன்லி ஃபூல்ஸ் மட்டும்தான் ரிச் பாய்ஸ் லவ் பண்ணுவாங்க, எனக்கு தேவை மணி, அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. இருந்தாலும் வெளியே சோகமாக ஃபேஸை காமிச்சிட்டு, ஜூலியன் நான் இந்த 4 இயர்ஸும் ஒன்று லவ் பண்ணேன், ஆனால் நீ இந்த 4 இயர்ஸும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்க. எனக்கு புரியுது, நான் உனக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்க மாட்டேன். சரி, இப்போத்துலேருந்து நான் இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்னு அவனோட கிஃப்டையும் தூக்கி வீசுறா. இவன் 4 வருஷம் அவன் பின்னாடியே சுற்றி இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. போடா போ, எதுக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளோ நேரம் தான் ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் என் மணியை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ தான் ஃப்ரெண்டு பக்கத்தில் வரா. ஏய் 10 மில்லியனா, சூப்பர் டே அப்படின்னு சொன்னால், இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் லோன் அடைச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிச் ஆகலாம் அப்படின்னு ஹீரோயின் பிளான் போட்டுட்டு இருக்கா. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நீ 10 மில்லியனை லவ்வுக்காக வேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன், நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கு தேவை அந்த லவ், எனக்கு என் பெஸ்டி மட்டும் போதும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க அங்கன்னே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் எல்லாரும் அவங்கள ஸ்ட்ரேஞ்சாக பார்க்கறத நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோ இப்போ கோமா வீட்டுக்கு போகிறான். ஜூலியன் ஸ்வீட்டி சாப்பிட்டியா அப்படின்னு அம்மா கேட்டா, எனக்கு பசி இல்லை அப்படின்னு கண்டுக்காமல் போகிறான். இவனுக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு தானே கிராஜுவேட் ஆனா, இன்னைக்கு தாத்தாவோட ஆசைப்படி ஸ்டெர்லிங் குரூப்பையும் இன்ஹெரிட் பண்ணிட்டான், அப்புறம் எதுக்கு அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவங்க கொஞ்சம் ப்ரோக்கன் ஹார்ட்டில் இருக்காங்க அப்படின்னதும், ப்ரோக்கன் ஹார்ட்டா, அப்போது நல்ல விஷயம் ஆச்சு, அப்போது சீக்கிரமே எனக்கு கிராண்ட் சைல்டு கிடச்சிரும், அப்போது ஹாப்பியான நியூஸ் தான், நான் சீக்கிரம் போயிட்டு அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அம்மா ஹீரோ கிட்ட பேச போகிறாங்க. ஹீரோ அங்கே சோசியல் மீடியாவில் செக் பண்ணிட்டு இருந்தா, அங்கே ஹீரோயின் எல்லா அக்கௌண்ட்லேயுமே அவனை பிளாக் பண்ணியிருக்கா. 1 ஹவரில் என்ன எல்லா அக்கௌண்ட்லேயும் பிளாக் பண்ணியிருக்கா அப்படின்னு அவன் கோமா மொபைலை கீழே போடுறான். ஜூலியன் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அப்செட்டாக இருக்க அப்படின்னு கேட்டா,
அம்மா சாரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு பொண்ணு மேட்ரு தானே அப்படின்னு கேட்டா, அவள் ஒரு கோல்டு டிக்கர்மா, அவளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ அப்செட்டாக பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேளு, சம்டைம்ஸ் நீ பார்க்குறது எல்லாமே உண்மையாக இருக்காது. நீ உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கிட்ட உன் ஹார்ட்டை கொடுத்துருந்தனா நீ அதில் கண்டிப்பாக உன்னோட ட்ரேஸ் எல்லாத்தையும் விட்டு வந்திருப்ப அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவனும் ஒரு மேட்ரை திங்க் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் அவனுக்காக கோல்டு வெதரில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவள் காலில் அடிபட்டு இப்போ அதில் அவன் தான் மறந்து வச்சிட்டு இருப்பான். எதுக்காக இவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த, உனக்கு காயெல்லாம் பட்டிருக்கு பாரு அப்படின்னு கேட்டா, இப்போ லேட் ஆயிடுச்சு, என்னால் ஹாஸ்டலுக்குள்ளே போக முடியாது, அப்புறம் நீ சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்க, அதான் உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்தேன், நீ ஃபினிஷ் பண்ணுறதை நான் பக்கத்துலேருந்து பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் நான் உனக்காக எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவங்களோட ரொமான்ஸ் கண்டினியூ ஆகுது. இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ண பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறான்னா கண்டிப்பாக அவள் என்னை விட இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. இப்போ கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். இப்போ டிரைவர்கிட்டையும் நம்ம அவளோட பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக அம்மாவும் கிராண்ட் சைல்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் லக்கேஜை பேக் பண்ணியாச்சு. இந்த $10 மில்லியன் வச்சு ஃபைனலி இந்த பிளேஸை டம்ப் பண்ணிட்டு போக போகிறோம். நியூ சிட்டிக்கு போயிட்டு நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஆர்ஃபனேஜை விட்டு ஒன்றா தான் வெளியே வந்தோம், அதுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஃபைனலி நம்ம பெரிய லெவலில் போக போகிறோம் அப்படின்னு ஃப்ரெண்டும் சந்தோஷப்படுறா. அப்புறம் எனக்கு இது சுத்தமாக புரியல, நீ அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தல்ல, அவன் மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருந்த, ஈவன் ஒரு டைம் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த, அவனுக்காக சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு போனல, ஆனால் இப்போ என்ன பிரேக்கப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டு மணியே வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. நீ என்ன நினைக்கிற, நான் அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணலன்னா என்னால் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த டைம் உண்மையாகவே அடிபட்டிருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிற பர்சனும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அதுக்கு அவசியம் இல்லை, ஜூலியே இந்த காயத்தை பார்த்தா ரொம்பவே டச்சிங்காக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதே மாதிரி ஹீரோயின் காயத்தை பார்த்து அவனும் டச்சிங்காக ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அவளோட காயத்துக்கு அவன் தான் மறந்து வச்சு விட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி மேட்டர்லாம் நான் டெய்லி பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், இதில் உள்ள ஒவ்வொரு ரூபியையும் நான் தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் உனக்கு சூப் ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதுவா, அது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ உங்க ஒரு ஆன்ட்டி வராங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு லக்கி லாண்ட்ரி கிடைச்சிருக்கு, அதை வச்சு நாங்கள் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த ஆன்ட்டியும் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு போன பிறகு தான் ஹீரோ அங்கே வரான். பாஸ் நான் எல்லார்ட்டையும் விசாரித்தேன், ஆக்சுவலி அவங்க 2 பேரும் இந்த பிளேஸை விட்டு மூவ் அவுட் ஆகிட்டாங்களாம். 2 பேரும் ஆர்ஃபனுங்கிறதுனால அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கோ ரிலேஷன் சொல்லிக்கிறதுக்கோ யாரும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டைம் அந்த ஆன்ட்டி அங்கே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளோயை தெரிய வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் எங்கே போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் க்ளோயி சொன்னா ஒரு லக்கி லாண்ட்ரி கிடச்சிருக்கு, அதனால நாங்கள் ஹாப்பி லைஃப் இனி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கேருந்து போனா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ கோவப்படுறான். நல்லா கேளு, நீ என்ன பண்ணுவே தெரியாது, இந்த சிட்டியில் அவள் எங்கே இருந்தா சரி, அவளை கண்டுபிடிச்சி என் முன்னாடி நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஒரு கஃபே ஷாப் வச்சிருக்கா, அதில் அவளுக்கு நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பாஸ் உங்களோட காஃபி பீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அங்குள்ள பொண்ணுங்க கேட்குறாங்க. அதை வாங்குறதுக்குமே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, ஸோ சீக்கிரம் அதையே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. லாஸ்ட் மந்த் சேல்ஸை விட இந்த மந்த் சேல்ஸ் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோயினுக்கு இந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நமக்கு எக்ஸ்போவில் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்மளோட பீன்ஸை ஷோ பண்ணி அதனால ஏதாவது அவார்ட் வின் பண்ணோன்னா நம்மளோட பிராண்ட் இண்டிபெண்ட்டாக வளரும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஷாப்போட ஓனர்லேருந்து சிஓ கூட ஆகலாம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவளோட பிஸ்னஸை நல்லா பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. வா ஷிப்மெண்ட் வந்துருச்சு, நம்ம போய் அன்லோட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே போய் செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு மேன் மாஸ்க் போட்டு வரான். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். பின்னாடி நிறைய பீப்புள் அவன் துரத்திட்டு வராங்க. ஸோ ஹீரோயினும் பாக்ஸ்குள்ளே ஒழிஞ்சிக்குங்க, சத்தம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைச்சி வைக்கிறா. அங்கே வர பீப்புளும் மாஸ்க் போட்டு இங்கே ஒரு மேன் வந்தானா அப்படின்னு கேட்டால், சாரி நாங்கள் யாரையும் பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஸோ அவங்களும் வேற பாதையை பார்த்து போகிறாங்க.
எல்லாரும் போயிட்டாங்க, நீ வெளியே வரலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் இப்போ பாக்ஸ் விட்டு வெளியே வரான். அவன் யாருன்னா அவார்ட் வின்னிங் ஆக்டர் கேலப். அவனை பார்த்து ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. நீங்க தானே கேலப் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம் என்னோட மேன் அங்கே வரான். நீ ஓகேவா அப்படின்னு கேலவை பார்த்து கேட்டுட்டு, உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். அவங்க எல்லாம் ஃபேன்ஸு, அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ், டெரரிஸ்ட் மாதிரி இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அங்கேருந்து வந்த அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அவனும் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். உங்களுக்கு எதுவும் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தயங்காமல் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போகிறான். ஹீரோயின் தான் எந்த சான்ஸையும் மிஸ் பண்ண மாட்டாளே. ஸோ கேளப்பையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஏன் ஃப்யூச்சரை பற்றி பேசணும், ப்ரெசண்ட்லேயே நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவனை ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லா திங்ஸ்லையுமே சைன் போட சொல்கிறா. ஈவன் மாப்பில் கூட சைன் போட சொல்கிறா. ஏய் நீ என்ன பண்ணுற, ஜஸ்ட் பேப்பர்ஸில் சைன் வாங்கினா ஓகே, நீ என்ன எல்லா திங்ஸ்லேயும் வாங்குற, இதுலேயும் வாங்குற. அவங்க பாவம் சைன் போட்டே அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன தெரியும், செலிப்ரிட்டியோட சைனுங்கிறது பெரிய ஃபார்ச்சூன். லாஸ்ட் டைம் ஒருத்தனை சேவ் பண்ணிட்டு $10 மில்லியன் அது மூலமாக ஏர்ன் பண்ணோம். இந்த டைம் அதை விட பெருசாக மணி மேக் பண்ண போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போவுமே மணியை மட்டும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்க்க போகிறா. அந்த டைம் ஸ்லிப்பாக கேளுப் தான் அவளை தாங்கி பிடிக்கிறான். அதை விண்டோக்கு வெளியே நின்று ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுத்துட்டான். எங்கே ஹீரோயினும் பெண்ட் பண்ணதில் அவளோட முதுகு பிடிச்சிக்கிச்சு. ஸோ அவளை ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபைனலி கேலப்பை பற்றி ஒரு ஸ்கேண்டல் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. ஜூலியன் இப்போ ஸ்டெர்லிங் குரூப்போட சிஓவாக இருக்கான். நான் உன்னை ஒரு பர்சனை கண்டுபிடிக்க சொன்னல, கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டால், பாஸ் அது 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த க்ளோயி ஏதோ காற்றுல காணாமல் போன மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நியூஸ் வருது கேலப் பற்றி. ஒரு பொண்ணு கூட அவன் க்ளோஸாக இருக்கான், அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. நான் இப்போவே இதை ரிமூவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்கு அவசியம் இல்லை. என் பிரதருக்கு ஃபைனலி இப்போ தான் ஒரு பொண்ணு கூட ஸ்கேண்டல் வந்திருக்கு. ஸோ இது அவனோட கரியருக்கு நல்லது தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் பாஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்கள் பிரதருக்கும் உங்களை மாதிரி பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவனை பார்த்து ஹீரோ முறைச்சிட்டு இருக்கான். அதை ஆஃப் பண்ணு, இந்த மாதிரி ஸ்கேண்டல் ஒன்றும் அவனுக்கு பேட் ஹேண்டு கிடையாது, அதை அவனே ஹேண்டில் பண்ணிப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் பேச வரான். என்ன ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ணுற அப்படின்னு திட்ட அவன் இப்போ ஆஃப் பண்ணிட்டான். என்ன அவன் க்ளோயை சர்ச் பண்ணுறதை கிவ் அப் பண்ணல. அன்னைக்கு நைட் நடந்ததை திங்க் பண்ணி பார்க்குறான். ஜூலியன் நான் உனக்காக எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. நெக்ஸ்ட் டே பெட்டில் இருக்கும்போது ஹீரோயின் அதை ஃபோட்டோ எடுத்திருப்பா. இங்கே பாரு, இதை பார்க்கும்போது நம்ம மேரிட் கப்பிள் மாதிரியே இருக்கோம்ல அப்படின்னு அவன் ஹாப்பியாக சொல்லியிருந்திருப்பா. அந்த ஃபோட்டோ இப்போ ஹீரோவோட கையில் தான் இருக்குது. என்னானாலும் சரி நான் உனக்கு கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் அவளோட காஃபி பீன்ஸ் ரெடி பண்ணிட்டு வரா. ஏய் ஸ்மெல் சூப்பராக இருக்குது, அப்படியே கடல் உப்போட ஸ்மெல்லும் ஃப்ளவரோட ஸ்மெல்லும் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, இதோட டெம்பரேச்சர் 195 டிகிரியில் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து நிறைய பேர் ஷாப்புக்குள்ள வராங்க. எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, நான் எதுவும் இன்னைக்கு ஆஃபர் போடலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்த எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ். இப்போது ஹீரோயின்ட்ட மைக்க நீட்டி, கேலப் கூட அந்த ஃபோட்டோவில் இருந்தது நீங்கள் தானே, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நீங்கள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஒரு சைடில் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் பொண்ணுங்களாம் கோவமாக கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ கேலப் மேலே கை வச்சிருப்ப, கேலப்புக்கு இவ்வளோ நாள் க்ளீன் ரெக்கார்ட் இருந்தது, நீ என்ன மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ் அவங்ககிட்ட யூஸ் பண்ண அப்படின்னு கையில் இருந்த காஃபி பீன்ஸ் தட்டி விட்டுடுறாங்க. அது கீழே விழுந்ததும் அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, இது காஃபி ஷாப், நாங்கள் இங்கே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா. யாருமே அதை கண்டுக்கிறதா இல்லை. கப்பன் சாசனையும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஆனால் அவங்க விடாமல் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ சீரியஸாக இருக்குது, நீங்கள் அவனோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டீங்களா, உங்களால் கேளுப்புக்கும் அவனோட ஏஜென்சிக்கும் பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஹீரோயினும் லாஸ்ட்டில் கோமா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு கத்துறா. உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா, இந்த காஃபி பீன்ஸோட ரேட் என்னன்னு தெரியுமா, என் காஃபி பீன்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க கீழே போகிறான். எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின்ட்ட வந்து இன்னைக்கு நடந்த டேமேஜஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாரும் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவன் இப்போ பக்கத்தில் வந்து நிற்க, கேளு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நான் இங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ண விரும்புகிறேன். க்ளோயே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி
இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அவன் ஷாக்கு குடுக்குறான். சீக்கிரமே நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்து பார்த்தா அந்த காஃபி ஷாப்புக்குன்னே நெறைய கஸ்டமர்ஸ் வராங்க. எங்க ஃப்ரெண்டு நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்கங்க. 801க்கு மேல நம்பர் உள்ளவங்க எல்லாருமே நாளைக்கு வாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு காஃபி பீன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நாங்க வந்தது எங்க சிஸ்டர் இன் லாவ பார்க்கறதுக்காக. ஸோ வெயிட் பண்றதுலாம் எங்களுக்கு மேட்டர் கிடையாது அப்படின்னு அங்கேயே நிக்கிறாங்க. அங்க நின்னுட்டு எல்லாரும் வீடியோ வேற போட்டுட்டு இருக்காங்க. இதான் கேலப் ஃபியான்சியோட கஃபே. நாங்க வந்திருக்கோம். இடம் இல்ல. அதான் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்கிருந்து எட்டி பார்க்குறா. செம க்ரௌடா இருக்கு. இன்னையோட ரெவென்யூ மட்டுமே 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னு அவளுக்கு அது ஹாப்பியா தான் இருக்கு. கேலப்பும் அவகிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். என்னதான் நீங்க நேத்து என்கிட்ட பர்மிஷன் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஆக்ட் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு எனக்கு அதனால நெறைய மணி கிடைச்சிருக்கு. அதனால நான் உங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நேத்து நடந்த மேட்டருக்காக சாரி. அந்த ஸ்கேண்டல் கண்ட்ரோல தாண்டி போயிருச்சு. இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபேக்குன்னு வெளிய போச்சுன்னா, என்னோட பப்ளிக் இமேஜ் இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம என் அம்மா இந்த நியூஸ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஆசை என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நீங்க கான்ட்ராக்ட் ஒய்ஃபா இருக்கணும். ஜஸ்ட் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ ஹீரோனும் அத எடுத்து வாங்கி பார்க்குறா. உங்களுக்கு வேற யார் மேலயும் ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டா, அவனும் இல்லன்னு சொல்றான். நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்கீங்க. உங்கள பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே, நீங்க மத்த பொண்ணுங்ககிட்ட இருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவீங்கன்னு. அதனால சில ரூமர்ஸும் இருக்கு. உங்க செக்ஸுவல் ஓரியன்டேஷன பத்தி. அப்புறம் அன்னைக்கு உங்க மேனேஜர் உங்கள பார்க்க வரும்போது, அது ஒரு ஆர்டிஸ்ட் மேல உள்ள கன்சர்ன் மாரி எனக்கு தெரியல. அத பார்க்கும்போது ஒரு டெண்டர் கன்சர்னா தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் ஒரு வைல்டு கெஸ்ஸ எடுத்து வைக்கிறேன். அந்த ரூமர்ஸ் ஒண்ணும் பொய் கிடையாது. ஸோ நீங்க இதெல்லாம் பண்றது, உங்களோட லவ்வர புரொடெக்ட் பண்றதுக்காகவும், உங்களோட பப்ளிக் இமேஜ சேவ் பண்றதுக்காகவும். அதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னருக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா உங்களுக்கு எந்த வுமன் கூடயும் பக்கத்துல நெருங்க முடியாது. அன்னைக்கு நடந்தது ஒரு கோஇன்சிடென்ஸ். ஸோ அந்த கோஇன்சிடென்ஸ யூஸ் பண்ணி உங்களோட ரியல் ரிலேஷன்ஷிப்ப மறைக்கணும்னு நெனைக்கிறீங்க. நான் கெஸ் பண்ணது கரெக்ட்டா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அவனும் இப்ப ஆமான்னு ஒத்துக்கிறான். நான் நெனச்சது கரெக்ட் தான் அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. பட் இந்த மேட்டர் வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது. அது என் ஃபேமிலி ஆகட்டும், இல்ல வெளிய சொசைட்டில நான் ஒரு ஆக்டரா இருக்கேன். ஸோ யாருக்கும் இந்த மேட்டர் தெரியக்கூடாது. அப்புறம் அந்த பெர்சன் கூட நான் ஆல்ரெடி பிரேக் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்க தேர்ட் பார்ட்டியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் க்ளோயி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். இந்த சீக்ரெட் இங்க விட்டு வெளிய போச்சுன்னா, நான் ஏர்ன் பண்ண எல்லா வெல்த்தையும் நான் இழந்து போவேன். ஸோ இங்க நம்ம இன்னொரு கிளாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஏயோட செக்ஸுவல் ஓரியன்டேஷன் அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அது வெளிய யாருக்கும் தெரிய வரக்கூடாது. அப்படியே அது பார்ட்டி பி மூலமா ப்ரோக் ஆச்சுன்னா, இந்த கான்ட்ராக்ட்ட அவங்க பிரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பெனால்டி அவங்க பே பண்ணணும். அப்படின்னு ஹீரோயின் அதில ஆட் பண்றா. என்னை மாதிரி மணிய லவ் பண்ற பெர்சனுக்கு வெல்த் இழக்கிறது தான் பெரிய தண்டனையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த நியூஸ் என்ன தாண்டி வெளிய போகாது. அப்படின்னு அவ அக்ரீமெண்ட்ல சைன் பண்றா. அடுத்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொன்னா, அவ தான் ஷாக் ஆகுறா. இதுல என்ன இருக்கு? மேரேஜ்ங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தானே. அவனோட ரெப்புடேஷனுக்காக அவன் இத பண்றான். நான் என்னோட ப்ராஃபிட்காக பண்றேன். ஸோ நாங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இது சாதாரண மேட்டர் கிடையாது. நீ ரொம்பவே கேஷுவலா இத பார்க்குற அப்படின்னு சொன்னா, மாயா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இந்த வேர்ல்டுல எல்லா மென்னுமே சேம் தான். எல்லாருமே அன்ரிலையபிள் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கான காரணம் அவளோட பேரண்ட்ஸ் தான். அவளோட அம்மாவ அப்பா அடிச்சே சாகடிச்சிருக்காங்க. அந்த மேன் அதுக்காக லாஸ்ட் வரைக்கும் ஜெயில்லயே கிடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. மாயா இப்ப பேச வரா. ஹீரோயின் சியரப் ஆயிட்டு, நீ திங்க் பண்ணி பாரு. மணி தான் எப்பவுமே ரிலையபிள். மாயா இதை எப்பவுமே மறந்துடாத. மணியை எப்பவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு அவ கிளீனிங் வேலையை பார்க்க போறா. ஹீரோட ஃபேமிலில ஜூலியன் நீ நியூஸ பாத்தியா? கேலப் சொல்லியிருக்கான். அவன் மேரேஜ் பண்ணிக்க போறானாமே. உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு யாரு? அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அம்மா நானுமே அதை இப்பதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் கேலப் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவனை பார்த்துட்டு நான் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். சீக்கிரம் வா. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அந்த பொண்ணு யாரு? அவளோட ஃபேமிலி என்ன? அவ எங்க இருக்கா? அவளோட ஃபுல் நேம் என்ன? அப்படின்னு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் காம் டவுனா இருங்க அப்படின்னா, நீ சொல்லுடா அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேள்விப்படவே இல்லையே. இது உண்மையா? அப்படின்னு கேட்டா, ஆமா அது உண்மைதான். நாங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒர்க்குக்காக தான் நான் எதுவும் வெளியே சொல்லாம இருந்தேன். அப்புறம் அவ ஒன்றும் ரிச் ஃபேமிலி பொண்ணு கிடையாது. ஸோ நீங்க யாரும் டிஸ்அப்ரூவ் பண்ணிருவீங்க. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னடா பேசுற? இங்க வீட்ல 2 பேரும் பேச்சுலர்ஸா இருக்கும்போது, ஃபைனலி ஒருத்தன் பார்ட்னர கூட்டு வரேன்னு சொல்லும்போது, எனக்கு எவ்வளோ த்ரில்லிங்கா இருக்குன்னு தெரியுமா? அவ ரிச் ஃபேமிலி பொண்ணாங்கிறத யார் கேர் பண்ணா? இப்பவே நான் போய் ஜாதகம் பார்க்குறேன். அப்பதான் நல்ல டேட்டா பிக் பண்ண முடியும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோ பார்த்துட்டு, சாரி ஜூலியன். நான் இவ்வளோ நாள் உன்கிட்ட மறைச்சதுக்கு அப்படின்னு சொன்னா,
நீ லவ் பண்றதா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அவ யாருங்கிறதோ, எங்கேருந்து வந்தாங்கிறதோ மேட்டர் கிடையாது. நம்ம ஃபேமிலில அவளுக்கு கிராண்டான வெட்டிங் குடுத்து, ப்ராப்பரா அவள வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பட் நீ இந்த மேட்டர்ல ஷூரா இருக்கியா? அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ரொம்பவே ஷூரா இருக்கேன். நான் அவள லவ் பண்றேன் அப்படின்னு தம்பியும் சொல்றான். சரி நான் அந்த நியூஸ பார்க்கல. நான் அத இப்ப பார்க்குறேன். அந்த பொண்ணு யாரு? உனக்கு மேரேஜ் பண்ற இன்டென்ஷன்லாம் குடுத்துருக்கால்ல? அப்படின்னு கேட்க, அவ ஒரு காஃபி ஷாப்போட ஓனர். நான் இருக்கிற சிட்டில தான் அவளும் இருக்கா. அப்படின்னு ஹீரோனோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். இவளா? அப்படின்னு ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். பின்னாடி இருந்து அசிஸ்டன்ட்னு பார்க்குறான். என்னது இவங்களா? ஜூலியன் இவங்கள தான் 3 இயர்ஸா தேடிட்டு இருக்கான். இப்போ என்ன பிரதருக்கே ஃபியான்சி ஆயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்து ஷாக் ஆகுறான். நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? அவ அவ்வளோ அழகா இருக்காளா? என்ன ஒரு டைம் சேவ் பண்ணியிருக்கா? அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அம்மாவும் அந்த பொண்ணோட ஜாதகத்த குடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அம்மா அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு அவன் பேச போறான். எங்க அசிஸ்டன்டும் பாஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அடுத்த ஃப்ளைட்ல டிக்கெட்ட புக் பண்ணு. அந்த சிட்டியோட காஃபி ஷாப்க்கு நம்ம போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எங்க ஹீரோயின் அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. உங்களோட பிக்கப் ரெடியா இருக்கு அப்படின்னு அவளோட ஒர்க் பிஸியா போயிட்டு இருக்கு. மாயா அந்த பீன்ஸ் முடிய போது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப அவளும் எடுக்க போறா. சடனா பார்த்தா கஸ்டமர் அவ மேல இடிச்சிட்டா. அதனால எல்லாமே கீழே கொட்டி போச்சு. உனக்கு கண்ணு தெரியாதா? என் அவுட்ஃபிட் எவ்வளோ காஸ்ட் தெரியுமா? உன்னால இது வேஸ்டா போச்சு அப்படின்னு மாயா கிட்ட அவ சண்டைக்கு போறா. மேடம் நீங்க தான் என் மேல அடிச்சது. எங்க ஷாப்ல சர்வேலன்ஸ் கேமராலாம் இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோனும் போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா. நீ க்ளோயி தானே? அப்போ இவ மாயா. ஸோ நீங்க 2 பேரும் தானா அப்படின்னு அவ சிரிக்கிறா. ஸோ நீ வனிசா தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இவளுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாளே. ஒரு டைம் கிளாஸ்ல இருப்ப போர்டில் எழுதும்போது சாக் பீஸ் கண்ணில் பட்டுட்டுன்னு அது பொல்யூஷன். அதனால ஹோல் ஸ்கூல்லையுமே சாக் பீஸை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்கல்ல. அந்த மேடம் இவங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் சென் சிட்டிக்கு வந்துட்டான். பாஸ் நீங்க டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கல. ஸோ நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டா, நான் இன்னும் 20 மினிட்ஸ்ல ஹீரோனை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னுமே அதே மாதிரி பேத்தட்டிக்கா தான் இருக்கீங்க. சின்ன வயசுல பார்த்த மாதிரியே. ஸோ இந்த ஷாப்பை நீங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் என்ன பாருங்க என் லைஃப் கிரேட்டா போயிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அவ சீன் போடுறா. வனிசா அங்க பாரு. அங்கதான் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. அதுல கிளியரா தெரியுது நீ தான் மாயமலை இடிச்சிருக்க. ஸோ கீழே கொட்டின காஃபி பீன்ஸ்க்கு நீ தான் டேமேஜஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு அவ கேட்குறா. ஜஸ்ட் காஃபி பீன்ஸ் தானே எவ்வளோ ஒர்த்தா இருக்க போகுது அப்படின்னு கேட்டா ஹீரோனும் 500 சொல்றா. ஜஸ்ட் 500 தானே பெர்கருக்கு சேரிட்டி பண்றதா நினச்சிக்கிறேன் அப்படின்னு எடுத்து கொடுக்க போறா. 1 கிராம் 500 அப்படின்னு அவ சொல்றா. என்னது அப்படின்னு கேட்டா, இதை நான் ஆக்ஷன்ல இருந்து வாங்கியிருக்கேன். இதுக்கான ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு, சர்டிஃபிகேட்டும் இருக்கு, அங்க பாரு அப்படின்னு அதை காமிக்கிறா. நீ கொட்டின ஜார்ல 200 கிராம் காஃபி பீன்ஸ் இருந்தது. ஸோ 1 கிராம் 500னா நீயே கால்குலேட் பண்ணி பாரு. நம்ம ஓல்டு கிளாஸ்மேட் ஆச்சு. அதனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றேன். 1 லேக் பே பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ என்ன சேலஞ்ச் பண்ணி பார்க்குறியா? என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? இந்த ஸ்டெர்லிங் யூனிவர்சல் குரூப்போட எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஹோல் மாலுமே அவனோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு. உனக்கு தெரியுமா? என்னால் இந்த ஷாப்பை நாளைக்கே ஷட் டவுன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு அவ சேலஞ்ச் பண்றா. மறுபடியும் ஸ்டெர்லிங் குரூப்பா அப்படின்னா என்ன பயந்துட்டியா? இப்பவே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ற பாரு அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, ஹஸ்பண்ட் நான் இங்க ஒரு ரேண்டம் காஃபி ஷாப்க்கு வந்தேன். அவங்க என்ன புள்ளி பண்றாங்க. நீ வரும்போது உன்னோட மென்னையும் கூட்டு வா. இந்த பிளேஸ் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. கொஞ்ச நேரத்துல அவனும் வந்துட்டான். எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல கஸ்டமர்ஸ் எல்லாரும் போறாங்க. ஏய் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இப்போதான் ஷாப்போட ரெவன்யூ நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் கவலையா இருக்கு. வனிசா நீ என்ன பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஹஸ்பண்ட் பாரு இவதான் என்ன புள்ளி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓ நீ தானா? என் உமனை ஸ்கேம் பண்ணலான்னு பாத்தியா? நீ யார் கூட பிரச்சனை பண்றன்னு உனக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கா அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு இவன் தான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோட டைரக்டர். நம்ம இப்போ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவ சொல்றா. இங்க ஹீரோக்கும் அசிஸ்டன்ட் அப்டேட் கொடுக்குறான். நம்ம கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் போயிட்டு ஹீரோயின் ஷாப்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஷாப்பை அடிச்சு உடைக்க போறாங்களா அப்படின்னு சொல்ல, அவ ஷாப்ல இருந்து ஒரு காஃபி பீன்ஸ் டிஸ்டர்ப் ஆனா கூட நீ இந்த இயரின் போனஸை மறந்துரு அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அவனும் இப்போ டிரைவரை பார்த்து ஃபாஸ்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, உனக்கு நான் சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று நீல் டோன் போட்டு என்னோட உமன் கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லைன்னா இப்போ கடை ஃபுல்லா அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஸோ நீல் டோன் போட போறியா? நான் ஃபர்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் கிளாஸ் குரூப்ல போட முடியும் அப்படின்னு மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ இப்ப காஃபி ஷாப் ரீச் பண்ணிட்டான். எல்லாத்தையும் போட்டு உடைங்க அப்படின்னு அங்கிருந்து கத்துற சத்தம் கேக்குது. ஹீரோ இப்ப அங்க போறான்.
யாருக்கு அவ்வளோ தெரியும் என் ஷாப் உடைக்கிற அளவுக்கு அப்படின்னு அங்கே போனா இப்போ 3 பேரும் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நான் அடுத்த சிட்டிக்கு வந்த பிறகும் மறுபடியும் இவனை மீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. ஃப்ரெண்டு ஏன்னு அவளை பார்த்தா அங்க ஆளையே காணோம். நீங்க ஷாப் உடைக்கிறதுக்காக தானே வந்த அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வந்து இங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மொபைல காமிக்கிறான். ஆக்சுவலி அந்த டைம் அவன் கடையை உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவன்கிட்ட லாஜிக்கா பேசியிருந்திருப்பா. நீ இப்படி பண்றதுனால உன்னோட போனஸ் தானே இழக்க போற அப்படிங்கிற மாதிரி அவ பேசியிருந்திருப்பா. உன்னால நான் ஏன் போனஸ் இழக்க போறேன்? நீ வச்சிருக்க ஒரு சின்ன ஷாப்பு அப்படின்னு அவன் கேட்டா, அப்பதான் அவளோட ரெவன்யூ நோட்டை எடுத்து காமிக்கிறா. இங்க பாரு, பாஸ்ட் 3 மந்த்ல மட்டும் இந்த ஹோல் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லயும் அந்த ப்ராஃபிட்ல எங்களோடது தான் 18%. இப்போ எங்க ஷாப்பை நீ டச் பண்ணனா அதனால நீ தான் லூஸ் பண்ண போற. ப்ராஃபிட் அதிகமா குடுக்கும்போது உனக்கு கமிஷன் அதிகமா கிடைக்கும் தானே. என்னால உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மந்த்லலாம் என்னால 10% இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவனும் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு, எனக்கு ஒரு பெரிய கம்பெனில டீல் கிடைச்சிருக்கு. நான் என்னோட ஷாப்பை இன்னுமே டெவலப் பண்ண போறேன். ஸோ இப்போ என் ஷாப்பை நீ ஷட் டவுன் பண்ணா அதனால லாஸும் உன்னோட கம்பெனிக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிளான்லாம் நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டா, நானே வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அவனும் திங்க் பண்ணி பார்த்துட்டு, உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, நீங்க இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹேண்ட் ஷேக் பண்ண போறான். பட் அதுக்கு முன்னாடி இங்க கீழே கொட்டின காஃபி பீன்ஸ்க்காக நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ வனிசாவை பார்த்தா, நீ என்ன பாக்குற, அவளை உன்னை டீல் பண்றதுக்காக கூட்டு வந்தா நீ என்ன பே பண்ண சொல்றியா, என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ தானே பிரச்சனை பண்ணது, அப்போ நீ தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினும் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், பாதி அமௌண்ட்டு நீங்க பே பண்ணுங்க, பேலன்ஸ்க்கு நான் 3 மந்த் மெயின்டெனன்ஸ் ஃபீயை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டும் ஆர்வமா அவகிட்ட இருந்து மணியை வாங்குறா. லாஸ்ட்ல வனிசாவை பே பண்ண வச்சதுனால அவ அப்செட்டா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஸோ இப்போ நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஹீரோயின் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ பாஸ் ஹீரோ மாதிரி சேவ் பண்ணலான்னு வந்தா இப்போ அதுக்கு முன்னாடி ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பண்ற, வெளியே போ அப்படின்னு சொல்ல அவனும் இப்போ உருண்டு உருண்டு வெளியே போறான். ஹீரோயின் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னை யாரும் பார்க்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் பிளைண்ட் கிடையாது அப்படின்னு ஹீரோ இப்போ அவன் முன்னாடி போய் நிற்கிறான். ஹாய் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட வெளியே போமா அப்படின்னா, நான் ஏன் போகணும், இது என்னோட ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஆச்சே. ஸோ மணியை பார்த்து தான் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஜூலியன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னா, ஆமா பார்த்து ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு, உனக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆக போகுது போல அப்படின்னு ஹீரோனை பக்கத்துல பிடிச்சி இழுக்கிறான். நான் உன்னை 3 இயர்ஸா தேடிட்டு இருந்தேன், ஆனா நீ கேளுவை மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஸ்கூல்ல நீ என்ன சேவ் பண்ண, அப்புறம் கேளுவை சேவ் பண்ணிருக்க, நீ என்ன ஜஸ்ட் ஒன் காய் சேவ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பையனை மூவ் ஆன் பண்ணிடுவியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமா நான் அவனை சேவ் பண்ணது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா ஹீரோ ஆன்சர் பண்ணாம அவளை கிஸ் பண்றான். ஹீரோயினை விடவே மாட்றான். அவளும் இப்ப கடிச்சு வச்சிடுறா. நீ என்னோட ஓல்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எனக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னல அப்படின்னு அவன் அந்த மேட்டர் எடுத்து பேசுறான். அப்போ ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கும் போது ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. வெளியே போனா இதுக்கெல்லாம் அமௌண்ட் பெருசா சார்ஜ் பண்ணுவாங்கப்பா, இவன் பாடி வேற கிரேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ லிமிட்டை தாண்ட மாட்டான். க்ளோயி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம ஜஸ்ட் தூங்கலாம் அப்படின்னு அவன் படுக்க போயிடுவான். என்னாச்சு இவனுக்கு, இவனால பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனை தூங்கிட்டா. காலையில முழிச்ச பிறகுதான், ஐயோ நான் தூங்கிட்டேனா, எவிடன்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டோ எடுக்க வந்திருப்பா. ஹீரோ அந்த டைம் கண்ணு முழிச்சிடுறான். அதனால அவன்கிட்டயும் பாரு, இதுல நம்ம ரியல் மேரிட் கப்புள் மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னு அந்த போட்டோ காமிச்சிருந்திருப்பா. பாவம் ஹீரோ தான் எல்லாத்தையும் சீரியஸா திங்க் பண்ணி இருந்திருப்பான். இப்போ திரும்ப வந்து கிஸ் பண்ணா ஹீரோயின் அவனை அடிக்கிறா. நீ என்ன அந்த அளவுக்கு ஹேட் பண்றியா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, நமக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது டிரான்சாக்ஷன் மட்டும்தான், ஸோ இதுல எங்க இருந்தா ஹேட் வரல அப்படின்னு அவ சொல்றா. என்ன சொல்ற டிரான்சாக்ஷனா, அப்போ உனக்கு ஸ்டார்டிங்ல என்னோட ரியல் ஐடென்டிட்டி பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு தெரியும், அந்த மேட்டரை நான் இன்னைக்கே கிளியர் பண்ணிடுறேன். நான் உன்னை சேவ் பண்ணது உன் கையில கட்டியிருக்கிற வாட்ச் வச்சுதான். அந்த வாட்ச் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேணா சாதாரண வாட்ச் மாதிரி தெரியலாம், பட் அது ஒரு விண்டேஜ் கலெக்ஷன், 1950s வந்தது. இன்னைக்கு ஆக்ஷன்ல அதை விட்டா கூட மில்லியன் கணக்கில் ஏலம் போகும். அந்த வாட்சை நீ வியர் பண்ணிட்டு நான் புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது லக்ஸுரி கார்ல வந்துட்டு நான் ஷேரிங் பைக்ல வந்தேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீ என்னை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க ஒரு ரிச் கிட். 4 இயர்ஸ் நான் உன் கூட இருந்ததே கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எனக்கான ரிவார்ட் கிடைக்குங்கிறதுக்காக தான் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அந்த ஸ்னோயி நைட்
எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல, அன்னைக்கு எனக்கு சூப் கொண்டு வந்த, உனக்கு அதனால காயமும் பட்டுச்சுல்ல, அதுவும் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தானா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் அதுக்காக அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ரிட்டர்ன் எனக்கு அதை விட அதிகமா தானே கிடைச்சிருக்கு. இப்போ கூட உனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்து தானே அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. க்ளோயி, இந்த ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நீ அந்த 4 இயர்ஸ்ல ஒரு மொமெண்டாவது என்ன லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டா, அவ இல்லவே இல்லைன்னு சொல்றா. ஹீரோ ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டான். நீங்க எப்போ 10 மில்லியன் கொடுத்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆஃப் பண்ணீங்களோ அப்பவே நம்ம ஈவன் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த 4 இயர்ஸ் நீ என்ன பார்த்துக்கிட்டது எல்லாமே ஆக்டிங் தானா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். வேற நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த வேர்ல்டுல உண்மையாலுமே ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை காரணமே இல்லாம டேக் கேர் பண்ணிப்பாங்களா? இந்த வேர்ல்டுல எல்லா கைண்ட்னஸ்க்குமே ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. உங்களோட பிரைஸ் டேக் நீங்க எனக்கு கொடுத்த 10 மில்லியன். அதுல நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி நீ சொல்ற மாதிரி என்னோட மணிக்காக தான் என் கூட இருந்தேன்னா, அப்போ கேளு அவனோட ஃபேம்க்காக இருக்கியா? இல்லைன்னா அவனோட பிரைஸ் டேக் என்னது அப்படின்னு கேட்டா, நான் அவனை லவ் பண்றேன். அவன் உங்கள மாதிரி கிடையாது. அவன் எனக்கு டைட்டில் கொடுக்குறான். நான் அவனோட ஃபியான்சிங்கிறத ஹோல் வேர்ல்டுக்கும் அனௌன்ஸ் பண்றான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து என்ன டம்ப் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கான காரணம் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண வரான். என்ன காரணம் இருக்க போகுது அப்படின்னு அவ கேட்க, ஹீரோ எதுவும் சொல்லாம அங்கிருந்து போறான். நீ சொல்ற மாதிரியே நீ மணி மைண்டடான பொண்ணா இருந்தாலும் நல்லதுதான். என்னோட வெல்த்தை வச்சு திரும்ப உன்னை என் பக்கத்துல ஸ்டே பண்ண வைக்க என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அங்க வரா. அவ என்ன சொல்றா? ஒருவேளை உன்னை லவ் பண்றானோ அப்படின்னு அவ கேட்டா, சான்ஸே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்ட. அவனுக்கு ஹார்ட்டே கிடையாது. அவன் ப்ராஃபிட்டை மட்டும்தான் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு அசிஸ்டண்டும், நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் பாஸ்ட் இப்போ சொல்லி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். அந்த டைம்ல ஹீரோவோட தாத்தா சாகிற கண்டிஷன்ல இருக்கும்போது எல்லா சொத்தையுமே ஜூலியனோட நேம்ல எழுதி வைக்கிறாங்க. அவன் தான் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணணும்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிள் 2 பேரும் ஹீரோ கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ அதனால தான் ஃபேக்கான நேமோட அங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அவனோட ஒரிஜினல் பிளானே ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றது தான். அதுக்காக ஃப்ளவர்ஸ் ரிங்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பான். அப்போ அவனுக்கு இன்னொரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கும். அங்கிள் உங்களோட பிளேஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. கிராஜுவேஷன் செரிமோனிக்குள்ள அங்கிளோட பீப்புளும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஹீரோ அவனோட பிளானை சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயின்ட்ட அந்த டைம்ல ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அவளுக்கு அது ஆபத்து அப்படிங்கிறதுனால தான் 10 மில்லியன் செக் ரெடி பண்ணிட்டு ஹீரோனை போய் டம்ப் பண்ணியிருந்திருப்பான். நீங்க இதெல்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவ என்கிட்ட இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னா? என் வாட்ச் பார்த்து என் கூட பழக ஆரம்பிச்சாலாம். 4 இயர்ஸும் அவ என்னை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருக்கா. அவ கேலப் தான் லவ் பண்றாளாம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அவன் கம்பெனி சார்பாக காஃபி எக்ஸ்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்காக நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஸோ அதை பண்ண போலாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோ ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி கேலுக்காக பெட்ரோதல் கிஃப்ட் எல்லாத்தையும் ஹீரோனோட ஷாப்புக்கே அனுப்ப சொல்லு. அவளுக்கு தான் மணினா பிடிக்கும்ல. அவ செலவழிக்க முடியாத அளவுக்கு அதிகமான ஒர்த்துள்ள பொருளாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி என்னெல்லாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ப்ராப்பர்ட்டி டீட்ஸு, லக்ஸுரி கார், ப்ளஸ் ஹீரோட கலெக்ஷன் உள்ள ஷைனி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்க சொல்றான். இங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதை பார்த்துட்டு செம்ம த்ரில்லிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எனக்கா? இது எமரால்டு தானே அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெட்ரோதல் கிஃப்ட்னே சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்மளோட ஃபார்ச்சூன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. கேளுக்கும் வந்துட்டு சாரி பெட்ரோதல் கிஃப்ட் எல்லாத்தையும் எங்க வீட்ல இருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னா, ஐயோ எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் உன்கிட்ட என்னன்னு கேட்கணும். என் அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என் கூட நீ சிட்டிக்கு வர முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். பட் நான் இந்த மெட்டீரியல்ஸை இப்போ ரெடி பண்ண வேண்டியது இருக்கு காஃபி எக்ஸ்போக்காக. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டா போதும். அதுக்கு பிறகு எனக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஃப்ரெண்டும் நம்மளோடது குட்டி ஷாப்பு பேக்கிங்கும் கிடையாது. ஸோ யாருமே நம்மளோட பிராண்டை திரும்பி பார்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. அப்பதான் கீழே வந்து மெட்டீரியல்ஸை பார்க்குறான். ஸோ இந்த காஃபி எக்ஸ்போக்காக தானா? இதோட ஆர்கனைசர் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையாவே தெரியுமா? இந்த ஆர்கனைசர் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பேனல்ல கூட இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். ஆமா எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா ஒரு பிளான் சொல்லவா? செங் சிட்டில ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு. நீ அங்க வந்தனா அங்கே இந்த ஆர்கனைசர் வரும்போது நான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் மிடில் மேனாக தான் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் நீ அவங்ககிட்ட பேசிக்கோ. அங்கே என்னோட அம்மாவும் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீ அவங்களையும் மீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னா, சூப்பர் அப்படியே பண்ணிடலாம். நான் உடனே போய் மெட்டீரியல்ஸை ரெடி பண்றேன் அப்படின்னு அவ ஓடுறா. அடுத்து கேளு ஹீரோ கால் பண்றான். ஜூலியன் நான் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணும்.
டின்னர் பார்ட்டிக்கு நான் க்ளோயையும் கூட்டு வரலான்னு இருக்கேன். நீயும் அம்மாவும் என்னோட ஃபியான்ஸிய மீட் பண்ணணும்ல. அப்படின்னா ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். அப்புறம் க்ளோயி அவளோட காஃபி ஷாப்ப உன்னோட காஃபி எக்ஸ்போல ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறா. அவளோட ஷாப்ல காஃபி பீன்ஸ் எல்லாமே அவளே தான் ரெடி பண்ணுவா. சூப்பரா இருக்கும். நீயும் அத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஜஸ்ட் இதுல மிடில் மேன் தான். நீ உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தாப்புல ஜட்ஜ் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளோட மெரிட்ட வச்சே இதுல அவ குவாலிஃபை ஆயிருவா. நீ அவளுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். பாஸ் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட்ட வைக்கிறோமா அப்படின்னு கேட்டா, என் பிரதர் அவள ரொம்பவே கேர் பண்ற மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அவங்களுக்கு இன்னும் கேலுப் உங்களோட பிரதர்ன்னு தெரியாதுல்ல அப்படின்னு கேட்டா, நானும் அந்த மொமெண்ட்காக தான் எக்ஸைட்டடா இருக்கேன். அவ இங்க 2 பேரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தால்ல, 2 பேருமே பிரதர்ஸ் அப்படின்னு தெரிய வரும்போது, அவ அத ஹேண்டில் பண்றதுக்காக என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாங்கிறத நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் செங் சிட்டிக்கு வந்துட்டா. ஏர்போர்ட்ல இருந்து கேலப் தான் அவளை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். இந்த ட்ரபிள்லாம் உனக்கு தேவையில்லைல்ல அப்படின்னா, உன்னோட கவுனை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு அதை கொடுக்குறான். நான் என் அம்மாவை அடுத்து பிக்கப் பண்ண போக வேண்டியது இருக்கு. ஸோ டின்னர் பார்ட்டிக்கு நீ டேரக்டா போயிரு. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் இதுவும் உனக்கு தான் அப்படின்னு ஒரு பிரேஸ்லெட்டை காமிக்கிறான். இது ஜெயிட் தானே அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தா, இது எங்க ஃபேமிலி ஹேர்லூம். எங்க ஃபேமிலி டாட்டர் எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம். எங்க அம்மா தான் குடுத்து விட்டாங்க. இத நைட் பார்ட்டிக்கு நீ வியர் பண்ணிட்டு வருவியா? அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அந்த டின்னர் பார்ட்டிக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறா. இந்த சாண்டலியர் மட்டும் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? அப்புறம் இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு அதை பார்த்து ரசிக்கிறா. அப்படியே அங்குள்ள கெஸ்ட் கிட்டலாம் போயிட்டு அவளோட காஃபி ஷாப்பையும் ப்ரமோட் பண்றா. அவங்க ஷாப்போட கார்டு பிளஸ் காஃபி பீன்ஸ் சாம்பிளையும் கொடுத்துட்டு வரா. அப்புறம் அங்க இருந்துட்டு பொறுமையா டெசர்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் வனிசா அங்க வரா. நானும் இந்த க்ரௌட்ல ஏதோ பெக்கர் தான் வந்துட்டான்னு நினைச்சேன். அது நீதானா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பேசுறா. மறுபடியும் நீயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் பாருங்க இது யாருன்னு தெரியுமா? எங்க ஸ்கூலோட பிரசிடென்ட். இவ 4 இயர்ஸ் ஒரு பையன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா சிம்ப் மாதிரி. லாஸ்ட்ல அவன் டம்ப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு அவ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏன் என்னோட லவ் லைஃப்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? பேசாம என்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு போட்டுரு. நானே உனக்கு எக்ஸ்க்ளூசிவா என்ன பத்தின எல்லா காசிப்பையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்கிட்டயே இந்த மாதிரி பேசுற, நீ வெயிட் பண்ணு. நான் என் அப்பாவுக்கு இப்பவே கால் பண்றேன். உன்னை வந்து டீல் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு அவ மாட்டினா. தயவு செஞ்சு ப்ளீஸ் கால் பண்ணாத. லாஸ்ட் டைம் இப்படிதான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட. லாஸ்ட்ல என்னாச்சு? உங்க அப்பா தான் டேக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டினாங்க. உன்னை மாதிரி ட்ரபிள் மேக்கிங்கான பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் எம்பரசிங்கா இருக்கும். உன்னோட லைஃப் எப்படி தெரியுமா? அப்படியே ஒரு ஃபேன்சி புக் மாதிரி. வெளியே பார்க்க கிளிட்டரியா சூப்பரா இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தா ரொம்பவே கிராக் விழுந்து கிடக்கும் அப்படின்னு சொல்ல, அவளும் கோமா ஹீரோயின் அடிக்க போறா. அப்பந்தான் அவ கையில உள்ள பிரேஸ்லெட்டை பாக்குறா. இது ஸ்டெர்லிங் ஃபேமிலியோட ஹேர்லூம் ஆச்சே. இதை அவங்க டாட்டர் இல்லாக்கு மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. இதை எங்க இருந்து திருடிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கேக்குறாங்க. ஏய் என்ன ஸ்டோலன்லாம் சொல்ற? இதை என்னோட ஃபியான்சி எனக்கு கொடுத்தான். கேலப் ஸ்டெர்லிங் அப்படின்னு அவ சொல்றா. என்னது கேலப் உன்னோட ஃபியான்சியா? அப்படின்னு அப்புறம் தான் நியூஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமாடி அது இவதான். இவதான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னதும் இப்போ வனிசா அதை பார்த்து காண்டாகிறா. நீ கேலப்பையும் கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. ஆமா நான் உன்னை விட எப்பவுமே பெட்டர் தான் அப்படின்னு அடுத்து ஹீரோயின் ஸ்வீட்டை பார்க்க போறா. பட் வனிசாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவளோட கேங்கை வச்சு ஹீரோனை புள்ளி பண்றா. அவளை தட்டி விட ஹீரோயின் கையில அந்த பிரேஸ்லெட் உடஞ்சிருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்டெர்லிங் ஃபேமிலியோட ஹேர்லூம் உடைச்சிருப்ப. உனக்கு மேடம் மேல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை. இந்த ஹேர்லூம் உடைச்சிட்ட. இது எவ்வளவு வேல்யூபிளான பொருள்னு தெரியுமா? கண்டிப்பா இப்ப கேலப் வந்ததும் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து கீழே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ். மேடம் கொடுத்த ஹேர்லூம் பிரேஸ்லெட்டை ஹீரோயின் உடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ மேடம் வந்தா அதை பார்த்து கோவப்படுவாங்க அப்படின்னு சொன்னா ஹீரோ அவங்கள்ட்ட உள்ள பிரேஸ்லெட் எடுக்கிறான். இருந்தாலும் இதை உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு தானே மேடம் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ரைட்ஃபுல்லான ஓனர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோ அங்கே போறான். க்ளோயி நீ இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்திருப்ப? கேல பற்றி லைஃப் செட்டில் ஆயிடும்னு நினச்சிருந்திருப்ப. பட் ஓல்டு ஃபேமிலியெல்லாம் ஹேர்லூம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்ட. இன்னைக்கு வந்ததும் பாரு உன்னை அடிச்சு விரட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஹீரோன் அப்பவும் சாப்பிட்றா. நீ இந்த மாதிரி டைம்ல கூட சாப்பிட்டுட்டு இருக்க ஷேம்லெஸ் அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்க வரான். அவனை பார்த்துட்டு இவன் ஏன் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஹாய் மிஸ்டர் ஸ்டெர்லிங் அப்படின்னா அவன் கண்டுக்காம ஹீரோயின் பக்கத்துல போறான். நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. இவன் என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா? இவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் தள்ளி போ, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு இப்போ வெனிசா கிட்ட போயிட்டு
இது ஜஸ்ட் ஃபேக்கு. இது பிரேக் ஆனதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ நான் இவ்ளோ சீன் போட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். இல்ல நீ பொய் சொல்ற. நீ ஹேர்லூம் முடிச்சதுனால இந்த மாரி ஸ்டோரிய ரெடி பண்ணி சொல்ற அப்படிங்கிற மாரி வனிசா சொல்லிட்டு இருக்கா. அவ்ளோ வேல்யூபிளான பொருள கையில போட்டு வரதுக்கு நான் என்ன முட்டாளா? இந்த மாரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் பிரேக் ஆகக்கூடாதுன்னு பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு பவுச்ல இருந்து எடுக்கிறா. அதுவும் ஒரு பவுச் கிடையாது. 3 பவுச்ச போட்டு வச்சு அதுக்குள்ள சேஃபா அத கேரி பண்ணிட்டு இருந்திருக்கா. இங்க பாரு இதான் ரியலானது அப்படின்னு காமிக்க, அசிஸ்டன்டும் பாஸ் இந்த டைமும் அவங்களே சேவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ மேடம் குடுத்தத யூஸ் பண்ணாம ஃபேக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ மேடம் மேல உனக்கு ரெஸ்பெக்டே இல்ல அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹையர் இந்த க்ளோயி நல்ல பொண்ணுலாம் கிடையாது. ஒரு கோல்ட் டிக்கெட். அவள உடனே இங்கிருந்து விரட்டி விடுங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது நீ தான் அந்த பில்லியனர் ஹையரா அப்படின்னு ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறா. என்ன சர்ப்ரைஸ் ஐடியா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ஜஸ்ட் ஒரு ரிச் மேன் தான் நினைச்சேன். இவன் தான் நான் பார்க்க வந்த பில்லியனரா அப்படின்னு அவ ஷாக்ல இருக்கா. இங்க வனிசாவும் இந்த க்ளோயி ரொம்பவே கிரீடியான பொண்ணு. காலேஜ் டேஸ்ல இவ ஒரு பையன் பின்னாடி 4 வருஷமா சிம் பண்ணி சுத்திட்டு இருந்தா. ஜஸ்ட் மணிக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏய் நான் இப்பவே வார்ன் பண்றேன் வாய் மூடு அப்படின்னு ஹீரோயின் சொன்னா. என்ன உன் சீக்ரெட்லாம் வெளியே வந்துரும்னு பயப்படுறியா? உன்னால இத கூட ஹேண்டில் பண்ண முடியாதா? ஆக்சுவலி அந்த 4 இயர்ஸும் இவ சிம் பண்றத பார்த்து அந்த ஃபுல்லா அது உண்மைன்னு நம்பிட்டான் அப்படின்னு அவ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம் அசிஸ்டன்ட்டும் நீங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ண நல்லது அப்படின்னு சொன்னா, ஏன் நான் ஸ்டாப் பண்ணணும்? நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேன். அந்த 4 இயர்ஸா அவன்கிட்ட இருந்து ஸ்கேம் பண்ண மணிய வச்சு தான் இவ தன்னோட பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவன் ஒரு ஃபூல் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதானா வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் அவ்வளவுதான் கேள்விப்பட்டேன். மேபி அவளோட கிளாஸ்மேட்டுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் நீ ஒரு ஃபூல பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அது நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது நீங்களா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீ ஸ்டாப் பண்ணுன்னு. ஆனா நீ தான் கேட்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சாரி நான் ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் கேள்விப்பட்டேன். அது நீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சாரி கேட்குறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பிளேஸ்க்கு வந்து என்னை பத்தியே ரூமர்ஸ் பேசிட்டு இருப்ப. உன் அப்பாவை கால் பண்ணி கூப்பிடு. நான் உன் அப்பாவை மீட் பண்ணணும். உன்னை எந்த மாதிரி வளர்த்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மை தானே? உங்களுக்கும் தெரியும் தானே? அவ கேளுக்கு கரெக்டான மேட்ச் இருக்க மாட்டா. அவ நல்ல பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. அந்த டைம் இப்போ ஹீரோட அம்மா வராங்க. என் ஃபியூச்சர் டாட்டர் இல்லா பத்தி உன்னை மாதிரி ஒரு அவுட் சைடர் எல்லாம் கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க வராங்க. மேடம்னு அவ பேச வந்தா, நீ மிஸ்டர் வேன்ஸோட பொண்ணு தானே? இதுக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு 3 டைம் லஞ்சம் கொடுக்க பார்த்தான். எல்லாம் ஜஸ்ட் ஒரு லேண்டுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு பார் அனுப்புனான். செகண்ட் டைம் ஆன்டிக் அனுப்புனான். தேர்டு உங்க கம்பெனி ஷேர்ஸே அதுக்காக கிவ் அப் பண்றது கிடையாது தான். என்ன இருந்தாலும் உங்க தாத்தா கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்காக தான் நான் விட்டு வச்சிருந்தேன். இனி நான் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. சன் நீ இந்த மேட்டர்ல என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, அவன் இப்போ வேன்ஸ் குரூப் கூட இருந்த எல்லா கொலாபரேஷனையும் கட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் பத்தாது, அவங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் சேர்த்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளையும் நான் மன்னிச்சிடுங்க நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் அவளை அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. ஆன்ட்டி இப்போ நீ தானே க்ளோயி அப்படின்னு அவகிட்ட பேசுறாங்க. க்ளோயி இதான் என்னோட அம்மா அப்படின்னு அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்றான். என்னது அம்மாவா? அப்போ ஜூலியனே உங்களை அம்மான்னு சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. இது என் அம்மா, இது என்னோட எல்டர் பிரதர் ஜூலியன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பெரிய பில்லியனர் மட்டும் இல்ல, என் ஃபியான்சியோட பிரதரா அப்படின்னு அவளோட தலை சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ கார் எடுத்து கொடுக்குறான். நான் தான் ஸ்டெர்லிங் குரூப்போட சிஇஓ. அப்புறம் உன் ஃபியான்சியோட பிரதர் அப்படின்னு கார்டை கொடுக்க ஹீரோயினும் நடுங்கிக்கிட்டே கார்டை வாங்குறா. உனக்கு என்னாச்சு நடுங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு கோல்டா இருக்கா? ஏய் உன்னோட கோட்டை கொடு அப்படின்னு கேள்வி பார்த்து கேட்டா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. க்ளோயி கொஞ்சம் நர்வஸா தெரியுறாங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன இது ஜஸ்ட் சின்ன கேதரிங் தான். இனி அடிக்கடி இங்க வீட்டுக்கு வரணும் சரியா? உன்னோட காஃபி சூப்பரா இருக்கும்னு கேளப் சொல்லியிருக்கான். நானும் அதை ட்ரை பண்றதுக்கு ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஓகே மேடம் சொல்றா. ஆனா அவ பயத்திலே நிக்கிறா. ஸோ இப்போ ஆன்ட்டியும் பார்த்துட்டு அவளை ரூம் கூட்டு போங்க கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து அனுப்புறாங்க. உங்களுக்கான கிளாத் ரெடியா இருக்கு எதுவும் தேவைன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே ரீதிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. எல்லாமே ஷாக்குக்கு மேல ஷாக்கு. அந்த டைம் சடனா வந்து ஹீரோவை ஹக் பண்றான். டேய் நான் உன் பிரதரோட ஃபியான்சி அப்படின்னா இது எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நீ என்ன மீன் பண்ற அப்படின்னு கேட்டா, நீ யாருக்கு வேணா ஃபியான்சியா இருந்திருப்போ. பட் என்னால உன்னோட சீக்ரெட் லவரா இருக்க முடியும். என்னால உனக்கு அதிகமான மணியும் கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எல்லாம் உண்மையாவே ஹியூமன் தானா அப்படின்னு ஹீரோயின் கோவமா போக போறா. அப்ப அவளை பிடிச்சிட்டு அப்போ நீ என்னது
3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. 3 இயர்ஸ் கழிச்சு நீ என் பிரதரோட ஃபியான்சியா இருக்க. நீ எந்த மாதிரியான பெர்சன்? ஒருவேளை நான் இந்த மாதிரி டாப் டயர் பில்லியனர்ன்னு உனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நீ என்ன விட்டு போயிருக்க மாட்ட தானே அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அதான் பண்ணியிருந்திருப்பேன். இன்னைக்கு நீ எனக்கு பில்லியனர்ன்னு தெரிஞ்சாலும், நான் அன்னைக்கு எடுத்த டிசிஷனுக்காக நான் இப்ப ரெக்ரெட் பண்ணல அப்படின்னு அவ சொல்றா. க்ளோயி, நீ எக்ஸ்போல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுற தானே? அதுல உனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறல்ல? நான் உன் பிராண்டுக்காக மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ நினைக்கிறத விட என்கிட்ட அதிகமான மணியும், அதிகமான பவரும் இருக்கு. அதுதானே உனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டா, நீ சொல்றது உனக்கு அது புரியுதா அப்படின்னு கேட்டா, ஆமா. நான் என் மைண்ட லூஸ் பண்ணிட்டேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீ போனதுக்கப்புறம் நான் நானா இல்ல. நான் ஒண்ணு தான் 3 இயர்ஸா தேடிட்டு இருந்தேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில உன்ன வந்து பார்க்கும்போது, நீ என் பிரதரோட ஃபியான்சியா வந்து நிக்கிற அப்படின்னு அவன் சொல்றான். நான் ஜஸ்ட் உன்னோட சிம்பா தானே இருந்தேன். நீ என்ன இப்போ ஒரு லவர் பாய் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியல அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் பண்றதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. அத நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா, என்ன நான் எத நம்பணும்? நீ என் முன்னாடி மணிய தூக்கி போட்டு என் கூட பிரேக்கப் பண்ணியே. என்ன மத்தவங்க முன்னாடி ஃபூல் மாதிரி ஆக்குனியே. அதெல்லாம் ஜஸ்ட் எனக்காக தானே சொல்லப் போறியா? என்னால அத எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா, நான் உனக்காக ரிங் கூட ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, என்ன அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. ஆமா, கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நான் ரிங் வச்சிருந்தேன். என்னோட பிளானே என்னோட ப்ராமிஸ் படி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுதான். க்ளோயி, நீ அந்த 4 இயர்ஸும் ஜஸ்ட் உன்னோட ஆக்ட் தான் சொன்ன. பட் என்னோடது ஃபேக் கிடையாது. க்ளோயி, நீ என் மணி மேல தான் ஆசைப்படுறனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்னோட மொத்த ஃபார்ச்சூனையும் உனக்காக குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். பட் இப்போ நான் உன் பிரதரோட ஃபியான்சி. ஸோ நமக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அவளால அவன் சொல்ற எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. க்ளோயி, நீ இப்போ மட்டும் வெளியே போன உன்னோட காஃபி ஷாப் அப்புறம் எக்ஸ்போல ஜாயின் பண்ணவே முடியாது அப்படின்னு அவன் மாதிரி பார்க்கறான். அவளும் அதை கேட்டு கோவப்படுறா. இந்த லைஃப்ல நான் ரொம்பவே ஹேட் பண்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? தன்னோட பவரை வச்சு அடுத்தவங்களை அடிபணிய வைக்கிறது. அதுவும் மெயினா நீ. நான் இந்த மாதிரி அடிபணிஞ்சு போய் தான் அந்த ஸ்பாட் எனக்கு கிடைக்கணும்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ இதுக்காக ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொன்னா, நான் ரெக்ரெட் பண்ற ஒரே விஷயம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி கேட்காம போனதுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க இருந்து போறா. என்னதான் கோவமா பேசிட்டு வந்திருந்தாலும் ஹீரோ சொன்னதை பத்தி தான் ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவன் எனக்காக ரிங் ரெடி பண்ணியிருந்தானா அப்படின்னு அதே நினைச்சிட்டு இருக்கா. இங்க ஒர்க்லயும் ஃபோக்கஸ் இல்ல. பாலை கீழே கொட்டி கப்பையும் கீழே போட்டு உடைச்சிட்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த கப்போட காஸ்ட் என்னன்னு தெரியும்ல? இதுக்காக 1 மந்த் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ வந்து அதை எப்படி உடைச்சிட்டியே? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, மாயா நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணு. நீ ஒரு பர்சன் கிட்ட இருந்து மணியை ஸ்கேம் பண்ணிருக்க. அந்த பர்சன் திரும்ப வந்து நீ அந்த மணியை ரீபே பண்ண தேவையில்ல. உனக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் அந்த பர்சனோட பேங்க் டீடைல்ஸ் வாங்குவேன் அப்படின்னு அவ சொல்றா. இங்க பாரு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் உன் ஃபியான்சியோட பிரதர் மட்டும் கிடையாது. அவன் டாப் டயர் பில்லியனர். அவன் உன்னோட பேக்ரவுண்டை பத்திலாம் கேர் பண்ணல. ஆனா நீ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்ட. அதனால அவன் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே உன்னை பேக் லிஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். இது எவ்வளவு கொடுமையான விஷயம். நம்ம இனி இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க முடியாது அப்படின்னு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. நான் காஃபி எக்ஸ்போல உள்ள ரிவ்யூவர் பேசுறேன். அந்த ஈவெண்ட் அப்போ நீங்க சாம்பிள் கொடுத்தீங்களா? அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதனால அந்த எக்ஸ்போல உங்களுக்கு ஒரு ஸ்பாட் கொடுக்க போறோம். நீங்க இன்விடேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு? மறுபடியும் அவன் தான் கால் பண்ணி மிரட்டுறானா அப்படின்னு கேட்டா, இல்ல நமக்கு காஃபி எக்ஸ்போல சான்ஸ் குடுக்குறாங்களா அப்படின்னு அவ சொல்றா. என்ன சொல்ற? உண்மையாவா? அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்புறம் தான் செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேலபா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் திங்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக ஹீரோயின்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது இப்போ டெலிகாஸ்டும் ஆயிட்டு இருக்கு. இவங்க தான் எமர்ஜிங் பிராண்ட் ஓஷன் மிஸ்ட் கஃபேயோட ஃபவுண்டர் க்ளோயி அப்படின்னு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினும் அவளோட பிராண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பாஸ், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது நீங்க தானே? நீங்க தானே எக்ஸ்போவோட டேரக்டர்கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்பாட் வாங்கி கொடுத்தீங்க. அவங்க இதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆமா என்னால மட்டும்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஹீரோயின் ஃபியான்சிக்கு தேங்க்ஸ் சொல்றா. இந்த டைம் எங்க பிராண்டுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான மெயின் சப்போர்ட் என்னோட ஃபியான்சி தான் அப்படின்னு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பாஸ், அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாம உங்க பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதானே அவன் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னு ஹீரோ கோவப்படுறா. அப்ப அங்க ஒரு ஒர்க்கர் வேற அவனை பார்த்து கோவப்படுறான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, மிஸ்டர் ஸ்டெர்லிங் நீங்க ஒரு மெயில் பண்ணியிருந்தீங்க ஹீரோயினுக்கு அந்த எக்ஸ்போல ஒரு ஸ்பாட் கொடுக்கணும்னு. பட் நான் ஒர்க் பிஸியில் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் எங்களோட ரிவ்யூவர் ஒருத்தங்க அவங்களோட சாம்பிளை டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் இப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தா, போடா போ அப்படின்னு அவனை அனுப்பி விடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இந்த டைமும் அவனோட ஹெல்ப் தேவைப்படல அப்படிங்கிறது அவனுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு.
அடுத்து ஹீரோயின் கீழே போட்டு அம்மா மீட் பண்ண போறா. அதுக்காக யூனிக்கா ரெடி ஆயிட்டு வந்திருக்கா. என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. எதுக்கு நீ இப்ப இப்படி வந்திருக்க? நம்ம இங்க சாப்பிட தான் போறோம். நீ குக் பண்ண வரல அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன தெரியும்? நான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணேன். டே அண்ட் நைட்டா ஸ்டடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரிச் மதர் இன் லாக்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிடிக்கும். பொண்ணுங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங்கா ஃபெர்டிலிட்டியோட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபெர்டிலிட்டிங்கிறது எனக்கு தாண்டி போன விஷயம். அதை பத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஹார்ட் ஒர்க்கிங் நான் அதை ஷோ ஆஃப் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்ல ஆல்ரெடி 8 மேட்ஸ் இருக்காங்க. ஸோ உனக்கு அங்க இந்த வேலைலாம் கிடையாது. சரி ஷோ ஆஃப் தானே பண்ண போற பண்ணிக்கோ அப்படின்னு அவனும் சொல்றான். அப்புறம் இன்னொரு மேட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் உன் அம்மா மீட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இன்டிமேட் கான்டாக்ட்லாம் வச்சுக்கணும். அப்பதான் அவங்க நம்மள ரியல் கப்புள்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய் நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் கையை பிடிக்கிறது கிஸ் பண்றது சின்ன சின்ன ஜெஸ்டர் பண்ணா போதும். உனக்கு தான் பொண்ணுங்கன்னா பிடிக்காதுல்ல, ஜஸ்ட் என்ன மீட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கிஸ் பண்றா. அத ஹீரோ தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லு. நல்ல டீட்டெயிலா சொன்னாதான் நம்ம அதுக்கேத்தாப்புல பிளான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் ஓகே தான். எனக்கு ஒன்றும் வியர்டா இல்ல அப்படின்னு சொன்னா, சரி நீ இப்ப ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல அவனும் ஹீரோயின் கணத்துல கிஸ் பண்றான். ஹீரோட ஃபேஸ் கோவத்துல கிரீன் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினும் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? உனக்கு எதாவது அன்கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா, அதெல்லாம் இல்ல. இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. நீ என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ற அப்படின்னு பக்கத்துல போறான். ஹீரோயினும் மொபைல் எடுத்து காமிக்கிறா. இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கும் வேணா லிங்க் சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு கேளு நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ அப்படின்னு ஹீரோயின் அனுப்புறான். என்ன பிரதர் என்கிட்ட பேசணும்? கம்பெனியோட ரிப்போர்ட் பத்தியா? இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன கேட்குறதுன்னு தெரில. அது வந்து உன்னோட ஒப்பீனியன் படி ஜீசஸ் எவ்வளோ டாலா இருப்பாங்க அப்படின்னு அவன் கேட்குறான். பிரதரும் அதை கேட்டு ஸ்பீச்லெஸ் ஆயிட்டான். ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா ஹீரோயின்ட்ட நான் உன்னோட இன்டர்வியூவை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல நீயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. ஹீரோவும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட பிஹேவியர் எல்லாமே வீடா இருக்கு. அவங்க பேசுற எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா அந்த டைம் உன்னோட கம்பெனிக்கான பிளேஸை கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு ஃபினான்சியல் சென்டர்ல ஒரு பில்டிங் இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ வேணா அதை யூஸ் பண்ணிக்க, ஷையாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்ல, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. என்ன இன்னும் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மான்னு சொல்ல அப்படின்னா, தேங்க்ஸ் மாம் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அம்மாவும் நீ டேலண்டடான பொண்ணு. உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு பிக்கான ஹெல்த்தி கிராண்ட் சன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்கிட்ட கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒண்ணு என்ன நான் 10 கூட ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டு ஹீரோ இங்க இருமிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவனோட பிஹேவியர் எல்லாமே வீடா இருக்கும்ல, அம்மாவும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உனக்கு தொண்டையில எதுவும் பிரச்சனைனா எந்திரிச்சு போ, எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கோவப்படுறாங்க. அந்த டைம் கேளுவுக்கு சைமன் மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை ஹீரோயின்ட்ட காமிக்க, ஓகே இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, மாம் நான் கேளுக்கு கூட ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். இந்த யார்ட்ல நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி டின்னருக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. டின்னர் டைமுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் பேசிட்டு வந்துடு, டைமை டிலே பண்ணிடாத அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே சைமன் கேளுப்பை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நீ உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் கான்ட்ராக்ட் கப்பல் தான். எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, ஜஸ்ட் மணி தான் அப்படின்னு அவ சொல்கிறா. எனக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ சீக்கிரம் பேசிட்டு வந்துடு, நான் யாரும் வராங்களான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போகிறா. நீ என்னை மீட் பண்ண வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேளு பேசுகிறான். நான் தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த மேட்ரால என்ன ஆச்சுனாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் என்னால் நீ இந்த டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பேசுகிறான். அப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நான் செல்ஃபிஷாக இருக்குன்னு நினைக்கியா? நானும் உன் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன். ஆனால் நம்ம 2 பேரும் யார் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேசுகிறான். நான் ஆல்ரெடி என்னோட ஃபேமிலியில் பேசிட்டேன். அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அதை பற்றி தான் பேச வந்தேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பீப்புள் நிறைய பேர் இல்லாட்டினாலும் கொஞ்சம் பேரால என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ சீக்கிரம் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோவால இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. அவங்க 2 பேரும் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கார்டனில் எங்கே ஃப்ளவர்ஸ் இருக்கு? நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவன் எந்திரிக்கிறான். அம்மாவும் டேய் நீ இங்கே போகிற, நீ என்ன ஃப்ளவர்ஸை பார்க்க போறியா? நம்ம கார்டனில் ஃப்ளவர்ஸே கிடையாது. உனக்கு என்னமா புரியல? அவங்க 2 பேரும் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் கார்டனில் உள்ள கேட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம கார்டனில் எங்கே கேட் இருக்கு? இவே என்ன வீர பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. வெளியே ஹீரோனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
என்ன எவ்வளோ நேரம் தான் ஆகும்? ஃபைனல்ஸ் மேட்ச்சை பார்க்கறத விட இவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. இப்போ ஹீரோ வந்துட்டு நீங்க 2 பேரும் ஃப்ளவர்ஸ் பார்க்க தானே வந்தீங்க, கேளுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க 2 பேரும் ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா, அப்போ கேலப் எனக்காக பிரிட்டியஸ்டான ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க கேலப் பார்த்து ஒரு மேன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அது யாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் ஃப்ளவர் காய் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எந்த காலத்துல ஃப்ளவர் காய் இந்த மாதிரி பேண்ட் போட்டு லெதர் ஷூ போட்டு வருவாங்க அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போய் பார்க்க போறான். ஐயோ நீங்க போகக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்காக அவனை ஹக் பண்றா. இல்ல இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போலாமா அப்படின்னு அவ கேக்குறா. ஆனா ஹீரோ அவங்கள செக் பண்ண போகணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா அவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஹீரோன்னு நான் இப்ப என்னடா சொல்லுவேன், நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்கல்ல, அதனால தான் 2 பேரும் க்ளோஸா நின்று பேசுறாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பார்த்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது என்னது, இதுவும் ஃப்ரெண்ட்லியான ஹக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளால ஆன்சர் பண்ண முடியல. ஹீரோ இப்போ ஸ்ட்ரைட்டா போயிட்டு கேளப் இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஜூலியன் நான் சொல்றத கேளு, இது 2026, இங்க மற்ற பீப்புள் சொல்றத கேட்டு தான் நம்ம நடக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ உனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அவன் கேட்க, வெயிட் பண்ணு, அப்போ உனக்கும் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அவ கேட்குறா. ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா பிரதர் ஷாக் ஆகுறான். உனக்கு எப்பத்துலேருந்து தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ ஹை ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு தெரியும், அதனால நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது நீ இந்த மேட்டர்ல ஷியரா இருக்கேன்னு நான் திரும்ப திரும்ப கேட்டேன். நீ க்ளோயி இந்த மேட்டர்ல ஏமாத்திட்டு இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போதான் ஹீரோயினுக்கு தோணுது, கேலபோட ஃபியான்சின்னு தெரிஞ்ச பிறகும் ஹீரோ அவளை போய் அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அது எல்லாமே தெரிஞ்சுதான் அவன் பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அவ திங்க் பண்றா. சாரி ஜூலியன், உன்கிட்ட போய் சொன்னதுக்கு. நானும் க்ளோயும் கான்ட்ராக்ட் கப்பல் தான், எங்களுக்குள்ள ரியல் ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட பிறகு ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. நாங்க எங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த வேல்டு என்ன சொன்னாலும் சரி நாங்க இனி போய் சொல்றதா இல்லை அப்படின்னு சைமனும் சொல்றான். நான் உங்க டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நானே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் ஜூலியன், அம்மாக்கு தெரிஞ்ச பிறகு நான் பப்ளிக் அப்பாலஜி கொடுத்துட்றேன், எங்களோட என்கேஜ்மெண்ட்டும் ஃபேக்குன்னு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ என்னோட ஷாப்பு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதை நினச்சி உரிப்படாத, உன் ஷாப்போட எல்லா ப்ரொமோஷனையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேளப் சொல்கிறான். அதுக்கு அவசியம் இல்லை, க்ளோயிக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுக்கிறான். நான் இப்போ எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன், இவ தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் க்ளோயி, அப்புறம் உன்னோட ஃபியூச்சர் சிஸ்டர் இன்லா அப்படின்னு ஹீரோ இன்ட்ரோ பண்ணுறான். அது கேட்டு 2 பேரும் ஷாக்கில் இருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் உன் இஷ்டத்துக்கு டைட்டில் கொடுக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனோட ஷாப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக பிளான் கேட்டிருக்கான். அதுக்கு என்னால் ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண முடியும்னு ஒருத்தர் சொல்கிறான். அந்த ஷாப்புக்கு சில அவார்ட்ஸ்லாம் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இந்த ஷாப்லேருந்து காஃபி பீன்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாகும், அவள் ஏசி ரூமில் உட்காந்து மற்றவங்க அந்த ஷாப்பை பற்றின ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கணுமா. என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே இந்த ஷாப்பெல்லாம் க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டது ஆக்சுவல் பிளான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அது ஒரு அன்ஃபெமிலியரான ஷாப், அதோட ஒர்த்தை தான் நம்ம பப்ளிக் முன்னாடி கொண்டு போய் காமிக்கணும், அதோட ஸ்ட்ரென்த் என்னது வீக்னஸ் என்னது அப்படின்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் போட்டு கொடுக்கணும், அப்புறம் அந்த பிளானை பற்றி நீங்களும் மறந்துடணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி பாஸ், நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் ஷாப்புக்கு இப்போ கஸ்டமரே வர்றதில்ல. எவன் தான் அதை ரிலீஸ் பண்ணது, கேளுக்கு கூட உனக்கு இருந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் பண்ணதை பற்றி, அதனால இப்போ கஸ்டமரே வர்றதில்ல அப்படின்னு ஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்மளால ஒளிய தான் முடியும், பட் உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் இது நடந்திருக்க தான் செய்யும். நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டது 3 வருஷம், அதுக்கு பிறகு என்ன, இதான் நடந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்ததும், இந்த டைம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த ஃபைலில் என்ன இருக்குது, எங்கள் கடையை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் போட்டிருக்கீங்களா, இல்லைன்னா எனக்கு சேரிட்டி கேஷ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா, நீ உண்மையாகவே திங்க் பண்ணுறியா, எல்லாத்தையும் மணி வச்சு வாங்கிடலாம், எல்லாத்தையும் பவர் வச்சு ஸ்மூத் பண்ணிடலான்னு. நான் க்ளோயி, நான் ஒன்றும் உன்னோட மெர்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. நீ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி டிஃபென்சிவாக தான் என்கிட்ட பேசுவியா அப்படின்னா, ஜூலியன் நான் உன்கிட்ட இதை ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், ஒருவேளை என் ஷாப்பை நான் உண்மையாகவே க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தால் கூட நான் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் உன்னோட பொருள் கிடையாது, உன்னோட அத்தாரிட்டியை வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறதே எனக்கு தெரியுது, நான் கடைசியாக ஒரே ஒரு டைம் கேட்டுக்கிறேன், உனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரியும் தானே, அந்த 4 இயர்ஸ் நீ உண்மையாகவே எதுவுமே என்கிட்ட ஃபீல் பண்ணலையா அப்படின்னு அவன் கேட்டா. ஹீரோயின் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இருக்கா. சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான்.
அசிஸ்டன்ட்டும் பாஸை பார்த்து ஃபீல் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் இந்த பிளானையே செக் பண்ணி பாருங்க. எங்கள் பாஸ் நைட் ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்காக இந்த பிளானை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஷார்ட்கட் எதிர்பார்க்கல. உண்மையான பாத் அதில் நீங்கள் எப்படி உங்கள் பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அதுக்காக தான் எங்கள் பாஸ் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஃப்ரெண்டும் நீ ஒரு டைம் பாரு அப்படின்னு சொல்ல அவளே இப்போ செக் பண்ணி பார்க்குறா. அந்த பிளானோட எண்டிங்கில் ஹீரோ எழுதி வச்சிருக்கான். இந்த பாத் உனக்கு கஷ்டமா தெரியலாம். பட் நீ இந்த ஃபீல்டில் நிறைய நாள் இருந்திருக்க. ஸோ எதுக்கும் பயப்படாம இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். அப்புறம் சோகமா உட்காந்து ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் நீ உண்மையை சொல்லு. நீ கோவத்தில் அந்த மாதிரி பேசுறியா? உண்மையாவே உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதா? ஏன்னா 4 இயர்ஸில் ஒரு டாக்கு கூட மற்றவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். உனக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி அந்த டைம் நான் மட்டும் அவனை சிம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அவனும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு பேச வந்தா, அப்போ நீ என்ன சொல்ற? ஜூலியன் உன்னை உண்மையாவே லவ் பண்ணனா அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது. உனக்கு அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உன்னோட பாஸ்ட் லைஃப்ல அவனை கம்ப்ளீட்டா ரூயின் பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னது பாஸ்ட் லைஃபா அப்படின்னு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஏன் பாஸ்ட் லைஃப்னு சொல்ற? அப்போ நீயும் செகண்ட் சான்ஸ்ல தான் வந்திருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. ஸோ ரெண்டு பேருமே இந்த லைஃப்ல ரீபான் ஆகி தான் வந்திருக்காங்க. ஸோ பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இப்போ தான் ஃப்ரெண்டு கிளியர் பண்றா. மாயா ஹீரோ சேவ் பண்ண பிறகு அவனுக்காக ஃபுட்லாம் கொண்டு போய் கொடுப்பாள்ல. நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உனக்கு $10 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்காகலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட முக்கியம் லாயல்ட்டி தான். நீ எதுக்கும் worry பண்ணாத. நான் உனக்காக ஹீரோயின் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலி பாஸ்ட் லைஃப்லயே ஹீரோயின் தான் லவ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ மாயா மூலமா அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போதான் ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாற்ற போறதா நினைச்சு ரெண்டு பேருமே பில்டிங்ல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா ரெண்டு லைஃப்லயும் அவன் ஒன்று தான் லவ் பண்ணியிருக்கான். அவனோட ஃபீலிங்ஸ் ட்ரூவா தான் இருக்கு. இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. அடுத்து ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஓடி போறா. ஜூலியன் உனக்கு என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அவளை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் அசிஸ்டன்டும் ஹீரோ சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க ஹீரோ பார்த்துட்டு ஜூலியன் நான் உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? இப்போ கண்ணை திறக்கவா இல்லை இப்படியே மெயின்டைன் பண்ணவா அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் ஃபேக்காக கம்ப்ளைண்ட் பண்ணா அது ஒரு பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, இப்பதான் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். உங்க பாஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலையே அப்படின்னு கேட்டா, அப்புறம் தான் ஹீரோ கண்ண உருட்டிட்டு இருக்கான். டேய் அப்படி ஏன் மத்தால செஞ்ச அப்படின்னு அவ கோவப்படுறா. சாரி என் மேலதான் தப்பு. நான் ஹர்ட் ஆனா எனக்காக நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா ஒரு செகண்ட் அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா. அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, அவளும் கோவத்துல இல்ல எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றா. அப்புறம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த அம்மா கிட்ட போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டர் சொல்ல, என்ன உனக்கும் பார்ட்னர் கிடைச்சிட்டாளா, எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இது ரூடா இல்லையா, எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா, உள்ள வர சொல்லு அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு கீழே பேச வரான். இப்போ ஹீரோயின் உள்ள வந்ததும் லோயி வந்துட்டா, அந்த பொண்ணு எங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அம்மா ஆக்சுவலி இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன அப்போ என் ரெண்டு பசங்களுக்கும் ஒரே ஒய்ஃப் தானா அப்படின்னு அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கிளியரா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அம்மா ரொம்பவே அமைதியாயிட்டாங்க. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் நாங்க போய் சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஜூலியன் பேசிக்கிட்டு இருந்தா, அம்மா இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க. அப்போ நீங்க இவ்வளவு நேரம் கோவத்துல இல்லையா, எல்லாத்தையும் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. க்ளோயி நான் உன்னை மாதிரி ஒரு நல்ல மருமகளை மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என் வீட்டுக்கு தானே வரப்போற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நான் அப்படின்னு கேட்டா, அதான் உனக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்காங்களே டின்னர் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு பையன் அப்படின்னு சொன்னா, பையனா என்ன அவன் சாப்பிட மாட்டானா, அவனையும் இன்வைட் பண்ணு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஸோ அம்மாவும் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இப்போ பப்ளிக்காக அவன் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் இப்போ பப்ளிக்காக அப்பாலஜி கேட்டேன்னா அப்புறம் பெனால்ட்டிலாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நான் எவ்வளோ மூவி ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் பாஸ்கிட்ட ஆல்ரெடி பேசினேன், அவங்கக்கிட்ட ஒரு மூவி இருக்குது. இன்னும் அதுக்கான லீட் ரோல் அவங்க சூஸ் பண்ணல, நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சைமன் சொல்கிறான். இந்த நியூஸ் தெரிஞ்ச பிறகு பாஸ் உண்மையாகவே எனக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். நம்ம பாஸ் எப்பவுமே ஆக்டிங் டேலண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன், உன்னால் முடியும், நீ எதுக்கும் worry பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சைமன் சேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வரான்.
பாஸ் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்கள் ஒர்க்கு முன்னாடி சாப்பிடுவீங்களா? அப்புறம் உங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, ஃபண்டு தேவை அப்படின்னீங்கன்னா பாஸ் உங்களுக்காக ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது பியூர்லி பிஸ்னஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, எனக்காக ஜூலியனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு பிரதரும் சொல்கிறான். அவனுக்கும் இப்போ கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ பப்ளிக்காக அப்பாலஜி பண்ணுறான். என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருக்கும் நான் இதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பற்றி அவன் பேசுகிறான். ஹீரோயின் தான் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்லிட்டான், இதனால அவனோட கரியர் பாதிக்காதா, மற்றவங்களாம் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது அவனோட ஓன் சாய்ஸ். பொய் சொன்னால் அதுக்கான ப்ரைஸ் பே பண்ணி தான் ஆகணும். அப்படியே மோசமாக போச்சுன்னா அவன் திரும்ப வந்து ஃபேமிலி பிஸ்னஸை என் கூட சேர்ந்து இன்ஹெரிட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ரிச் பீப்புளெலாம் எப்பவுமே பேக்கப் பிளானோட தான் இருக்கீங்க, உங்களோட லைஃப்லாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு செயின் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பான். பிரேக்கப் டைமில் ஹீரோயின் கூட தூக்கி வீசிட்டு வந்திருப்பாள்ல, அந்த செயினை இப்போ ஹீரோ எடுத்து காமிக்கிறான். நான் இது திரும்பவும் உன்கிட்டே கொடுக்குறேன், அது கூடவே என்னோட அரகன்ஸ் 3 இயர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு என்னோட ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் உன்கிட்டே நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு அவளோட கழுத்தில் போட்டு விடுறான். அப்புறம் நீல் டவுன் போட்டு, இந்த டைம் எந்த செக்கும் கிடையாது, எந்த கான்ட்ராக்டும் கிடையாது, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் செய்கிற மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.